மீண்டும் தொடரலாம். இது கேள்வி நேரம். இந்த தேர்தலில் மது என்ன மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்தும், வாக்குகளை பெற்றுத்தருமா என்ற தளத்தில் விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம். திரு அருள்தாஸ், பொதுவாக இந்த மதுவிற்கு எதிராக சசிபெருமானுடைய போராட்டங்களாகட்டும், நீங்கள் தொடர்ச்சியாக மதுவிற்கு எதிராக உங்களை போன்றவர்கள் இணைந்து பண்ணக்கூடிய பிரச்சாரங்கள்லாம் ஒரு புறம் இருந்தாலும் கூட இன்றைக்கு பூரண மதுவிலக்கு என்பது பெரிய அளவில் சாத்தியம் இல்லை அப்படிங்கிறது தான் WHO உலக சுகாதார நிறுவனத்தினுடைய அறிக்கையை அவ்வாறு தான் சொல்லுகிறது. பூரண மதுவிலக்கு என்பது சாத்தியமற்ற ஒன்று அப்படிங்கிற ஒரு வாதத்தை WHO வைக்கிறது. பீகாரில் பூரண மதுவிலக்கு என்ற வாதங்கள் வைக்கப்பட்டாலும் கூட அங்கேயும் மிலிட்ரி கேண்டீனில் மது கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. மிலிட்ரி கேண்டீனில் வாங்கி வெளியில் விற்க மாட்டாங்களாங்கிற கேள்வி எல்லாம் இயல்பாக எழுகிறது. பூரண மதுவிலக்குக்கான டெஃபினேஷன் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இயல்பாகவே எழுகிறது. இதை தாண்டி தேர்தலில் உள்ளபடியே இது ஒரு பிரதான பிரச்சனையாக எதிரொலிக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது. அதை பற்றிய புரிதல் வாக்காளர்களுக்கு எந்த அளவிற்கு இருக்கிறதுங்கிற கேள்வி இயல்பாக வருதில்ல. இன்றைக்கு பூரண மதுவிலக்கு சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் எங்களை போன்று போராட்ட களங்களிலே தொடர்ச்சியாக போராடி கொண்டு இருக்கக்கூடிய போராளிகள் எல்லாம் இது சாத்தியம்னு நாங்கள் சொல்கிறோம். ஆக்சுவலாக ஏன்னு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதாவது இன்றைக்கு மேல்தட்டு வர்க்கத்தினர் குடிக்கிறாங்க அப்படிங்கன்னா அவங்க எப்பயாவது குடிக்கிறாங்க, அதாவது ஒரு நிகழ்ச்சியில் குடிக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய கூலி தொழிலாளர்கள் அதிலிருந்து பள்ளியில் படிக்கக்கூடிய பள்ளி மாணவ மாணவிகள் வரைக்கும் இன்றைக்கி குடிக்கக்கூடிய ஒரு மோசமான சூழ்நிலை இருந்துகிட்ருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலை தொடருமானால் இனிமேல் இளைய வருங்கால சந்ததியினர்லாம் பிறக்கும் போதே கொஞ்ச நாள் சென்றே குடிக்க ஆரம்பிக்கக்கூடிய ஒரு மோசமான சூழ்நிலை, ஆபத்தான ஒரு நிலைக்கு இன்றைக்கி தமிழ்நாடு போயிட்டுருக்குது. எங்களை பொறுத்த மட்டில் இது உடனடியாக தடுக்கப்பட வேண்டும். அப்படி தடுக்கப்படவில்லை என்றால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் யாருமே இருக்க முடியாது. எல்லாம் குடிச்சிட்டு இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சரக்குகளெல்லாம் குடித்தா ஒரு 6 மாதம் 5 மாதத்தில் செத்துறணும் அப்படிங்கிற ஒரு நிலை தான் இன்றைக்கி. ஏன்னா அப்படி உங்களுக்கு கரும்பினுடைய கடைசி கழிவான மொலாசியஸ்லேருந்து அது ஒரு விஷம். எங்களை பொறுத்த மட்டும் நீங்கள் வெளிநாட்டில் விற்கக்கூடிய சரக்குகளுக்கும் மற்ற நாடுகளில் இப்போ ஹோட்டலில் இதில் விற்கக்கூடிய சரக்குகளுக்கும் தமிழ்நாட்டில் விற்கக்கூடிய சரக்குகளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி முன்னால் திமுக பேசாமல் இருந்தாங்க, மதுவிலக்கை பற்றி பேசாமல் இருந்தாங்க. அப்புறம் 6 மாதத்துக்கு முன்பாக பேசினார்கள். எல்லாரும் ஒருமித்த மதுவுக்கு எதிராக போராடக்கூடிய எல்லாருங்களும் ஒரு நிலைப்பாடுக்கு வந்த பொழுது ஒரே ஒரு கட்சி மட்டும் பேசலை. அதுதான் இன்றைக்கி ஆண்டு கொண்டிருக்கிற அதிமுக. இன்றைக்கி அவங்களுடைய அந்த முதல்வருடைய முதல்கட்ட பிரச்சாரத்திலே படிப்படியாக மதுவிலக்கை கொண்டு வருவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்போ இன்றைக்கு மக்களுடைய போராட்டம், மக்களுடைய எழுச்சி, ஆங்காங்கு எல்லா தரப்பினரும் பேசக்கூடிய விளைவாக தான் இன்றைக்கு தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற முதல்வர் அவர்கள் இன்றைக்கு பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். என்னை பொறுத்த மட்டும் இன்றைக்கு பேசியவர்கள், படிப்படியாக மதுவிலக்கை கொண்டு வருவோம் என்று சொன்னவர்கள், நிச்சயமாக இன்னுக்கு ஒரு உள்ளாட்சி தேர்தல் வரும்பொழுது பூரண மதுவிலக்கு அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்தே ஆகணும். ஏன்னா மக்களுடைய எழுச்சியும் சரி, போராட்டம் சரி, இன்றைக்கி பட்டி தொட்டி எல்லாம் ஒட்டுமொத்தமாக இன்றைக்கி இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் இந்த மதுவுக்கு எதிராக மதுவிலக்கை கொண்டு வர வேண்டுங்கிறதுல தெளிவாக இருக்காங்க. நீங்கள் ஒரு பக்கம் இந்த மாதிரியான வாதங்களை வைத்தாலும் கூட கட்சி பாகுபாடின்றி பெருவாரியான கட்சிகள், நான் அந்த கட்சி அந்த கட்சின்னு சொல்லலை, ஊடகங்களை பார்க்குறோம். நம்ம நியூஸ் ஆன் தமிழ் தொலைக்காட்சியிலே பல இடங்களில் அதை பார்க்குறோம். பல நாளிதழ்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பூரண மதுவிலக்கை வலியுறுத்தக்கூடிய பல கட்சிகளினுடைய மாநாடுகளில் தொண்டர்களில் கூட்டங்களில் கலந்து கொள்ளக்கூடிய தொண்டர்கள் கூட மது இருந்து தான் கலந்து கொள்ளக்கூடிய நிலைமைக்கு அவர்கள் இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அதை வைத்து அந்த கட்சியினுடைய பூரண மதுவிலக்கு கொள்கையை நம்ம கொஸ்டின் பண்ண முடியாது. தொண்டர்கள் அந்த நிலைமையில தான் இருக்கிறாங்கிறதுக்கு நான் சொல்ல வரேன். அப்போது பூரண மதுவிலக்கை பற்றி பேசக்கூடிய கட்சிகளில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் கூட மதுவிலிருந்து வெளியில் வர தயாராக இல்லாத நிலையில் மதுவிற்கு எதிரான ஒரு மனநிலைக்கு அவர்கள் எப்படி போவார்கள், அவருடைய வாக்குகளை செலுத்துவார்கள் அப்படிங்கிற கேள்வி இயல்பாக வருது இல்லை. பெண்களுக்கு மது என்பது ஒரு பிரதான பிரச்சனையாக இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி திருப்பி வருது. நீங்கள் சொல்கிறோம் தொடர்ச்சியாக போராடிட்டு இருக்கீங்க, ஆனால் அது தேர்தல் அரசியலை பாதிக்குமா, தேர்தலில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் மது இருக்குமான்னு கேட்குறேன். நிச்சயமாக இருக்கும். ஆக்சுவலாக இப்போ நீங்கள் ஒரு கேள்வி வைத்தீங்க. ஆக்சுவலாக அந்த கட்சியினுடைய நிறைய தொண்டர்கள் குடித்து விட்டு வர்றாங்க. அந்த கட்சியிலே நிச்சயமாக ஒரு கட்டுப்பாட்டை கொண்டு வரலாம். ஒரு தலைவர் கட்சியினுடைய தலைவராக இருக்கிறவரோ அல்ல பொதுச் செயலாளர் இருக்கக்கூடியவங்களோ நாளை முதல் நீங்கள் யாரும் குடிக்கக்கூடாது, அப்படி குடிச்சிங்கன்னா நீங்கள் கட்சியில் இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு கடுமையான கட்டுப்பாட்டை வைக்கலாம். கவுன்சிலிங் தான் பண்ண முடியும், சொல்லி தான் கொடுக்க முடியும். இல்லை நீங்கள் கட்டுப்பாட்டை நிச்சயமாக வைக்கலாம் சார். கட்சியினுடைய கொள்கைக்கும் கோட்பாடுகளுக்கும் கண்ணியத்துக்கும் எதிராக இருக்கக்கூடியவர்களை கட்சியை விட்டு நீக்கக்கூடிய சூழ்நிலையில் மது குடிக்கிறவங்களை கட்சியில ஏன் வச்சுக்கிறேன்னு நான் கேட்குறேன்னா,
இன்னொரு விஷயம், நீங்கள் ரெண்டாவது ஒரு கொஸ்டின் சொன்னீங்க. ஆக்சுவலாக இன்னைக்கு நிச்சயமாக வந்து மதுவிலக்கு வந்து இன்னைக்கு உள்ள தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில் முக்கியமாக எதிரொலிக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்படி எதிரொலிக்கிறதுனால தான் இன்னைக்கு வந்து எல்லா கூட்டங்கள்லையும் இன்னைக்கு மதுவிலக்கை பற்றி ஆளுகிற கட்சியும் சரி ஆண்ட கட்சியும் சரி பேசிட்டு வர்றாங்க. எதிரொலிக்கிறதுனால தான் பேசுகிறாங்க, இல்லைன்னா பேசுவாங்களா? சரவணன் போயிட்டு வரேன். கேள்விக்கு நான் பதில் சொல்லுங்க. அதாவது நீங்கள் அதிலே பாதிலே நம்ம பிரேக் போயிட்டோம். நாங்கள் ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டு 600 டாஸ்மாக்ஸ் ஹைவேஸில் இருந்தக்கூடிய டாஸ்மாக்ஸ் க்ளோஸ் பண்ணோம். ஆனால் அது ஹைகோர்ட்டில் கேஸ் போட்ட உடனே அரசாங்கத்துக்கு இந்த மாதிரி கேஸ் நாங்கள் வெற்றி பெற்ற உடனே அடுத்த நாளே இன்றைக்கி இருக்கிற அதிமுக அரசு சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீலுக்கு போனாங்க. மற்ற காவேரி பிரச்சனைக்கெல்லாம் அடுத்த நாளே போனாங்களான்னு தெரியாது, ஆனால் இதற்கு அடுத்த நாளே அப்பீலுக்கு போனாங்க. சுப்ரீம் கோர்ட்டும் அதை சொல்லுச்சு. சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க, ஹைவேஸில் இருக்கக்கூடிய டாஸ்மாக்ஸை மூடுங்கன்னு சொல்லி இன்றைக்கி 600 டாஸ்மாக்ஸ் ஹைவேஸில் இருக்கக்கூடியதை நாங்கள் மூடியிருக்கோம். இன்னொன்று ஸ்டேட் ஹைவேஸில் இருக்கக்கூடியது கேஸில் இருக்குது. இன்னொரு விஷயம், நான் சரவணன் போயிட்டு வரேன், அடுத்து சொல்லிட்டு வரேன். திரு சரவணன், அடிப்படையில் நாம் ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி நாம் முதல்ல நடந்துக்கணும் அப்படிம்பாங்க. நாம தான் வி ஷுட் பி அ ரோல் மாடல். அதுவும் ஒரு தலைவர்கள் அப்படின்னு சொன்னால் நீ நல்ல தலைவனாகணும்னா நல்ல தொண்டனாக இருக்கணும் அப்படிம்பாங்க. இந்த கேள்வி என்பது, ஆட்சிக்கு வந்தால் திமுக பூரண மதுவிலக்கை கொண்டு வரும் அப்படிங்கிறது உங்களுடைய ஸ்டாண்ட். ஆட்சிக்கு வருவீர்கள் என்ற நம்பிக்கை திமுகவுடைய ஒவ்வொரு தொண்டனுக்கும் நிச்சயமாக இருக்கிறது. ஏனில் ஆட்சிக்கு வந்த பிறகு நாங்கள் மது ஆலைகளை மூடுவோம்ங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா? நாங்கள் பூரண மதுவிலக்கை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், ஆதரிக்கிறோம். அது எங்களுடைய இந்த தேர்தல் நிலைப்பாடு. இந்த நிமிடம் முதலே திமுகவினர் நடத்தக்கூடிய மதுபான ஆலைகள் அத்தனை மூடப்படும் என்று சொல்வதில் என்ன தயக்கம்? இல்ல இது வந்து ஒரு வாதத்துக்காக கேட்கிறேன். மீண்டும் ஒருவேளை அதிமுக ஆட்சிக்கு வந்தா இங்க இருந்து சரக்கு அங்க விக்கலாம். இல்ல, ஒரு தவறான கருத்து. திமுகவினர் வந்து மதுபான ஆலைகளை வந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நான் சொல்லல, கனிமொழி சொன்னது தான். அது ஒரு திமுகவினர் மதுபான ஆலைகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது வந்து ஒரு தவறான கருத்து. இரண்டு பேர் மீது அந்த குற்றச்சாட்டு சொல்லப்பட்டது. அவர்கள் வந்து பிரஸ் முன்னாடி வந்து எங்களுக்கும் அந்த மதுபான ஆலைக்கும் எவ்வித சம்பந்தமும் கிடையாது. கனிமொழி யாரை சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. பட் 2 பேர் வந்து பிரஸ்ல வந்து சொன்னாங்க, எங்களுக்கும் அந்த மதுபான ஆலைக்கும் எவ்வித சம்பந்தமும் கிடையாது. ஸோ இது ஒரு இஷ்யூ. அதாவது வந்து இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா, செல்வி ஜெயலலிதா வந்து அவங்களுடைய பிரச்சாரத்தில் வந்து முதல் நாள் பிரச்சாரத்தில் வந்து படிப்படியாக நாங்கள் மதுவை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் கேட்குறேன், 5 வருடமாக ஆட்சி அமைத்து கொண்டு ஆட்சியிலே உட்கார்ந்து கொண்டு இந்த மிடாஸ் மதுபான ஆலைக்கு வந்து அனைத்து சரக்குகளையும் சப்ளை செய்து கொண்டு மிடாஸ் மதுபான ஆலையின் லாபம் வந்து அங்கே கூரையை தொட்டு கொண்டு இருக்கும் பொழுது அப்பொழுது தோன்றவில்லையா? அதோடு மட்டுமல்லாமல் ஒரு 2 மாத காலத்துக்கு முன்னால் வந்து நத்தம் விஸ்வநாதன் வந்து சட்டசபையில் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, மதுவிலக்கு என்பது வந்து சாத்தியமே கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு அப்பட்டமான ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு. தமிழகத்தில் அது சாத்தியம் கிடையாதுன்றாங்க. அப்போ 2 மாத காலத்தில் வந்து அந்த கொள்கையை மாற்றிக்கொள்கிறீர்களே, அப்போ வந்து உங்களுக்கு வந்து உங்கள் கொள்கையில் உறுதி கிடையாதா? ஒருவேளை இப்படி நினைச்சிருக்க குடும்பம் நினைக்கிறேன். சுற்றி நெருப்பு எரிகின்ற பொழுது நடுவில் ஒரு கற்பூரம் ஒருவேளை இப்படி நடந்திருக்கலாம். அதாவது வந்து இந்த அண்ணா மேம்பாலத்தை வந்து இடிச்சிட்டாங்க. அதனால நத்தம் விஸ்வநாதன் வந்து பேசினது, நத்தம் விஸ்வநாதன் எங்க கட்சியில இருக்காரா, பேசினாரா, எனக்கு தெரியவே இல்லையே அப்படின்னு கூட முதல்வர் சொல்லலாம். அதனாலதான் இந்த படிப்படியான அது ஓகே, அது ஒரு ஆஸ்பெக்ட் இல்ல. ஏன்னா நீங்க அந்த வாதத்தை திரு கருணாநிதி அவர்கள் வைத்தார் இல்லையா? அதாவது இப்ப இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா, அதாவது வந்து பூரண மதுவிலக்கு அப்படின்னு சொல்லி கொண்டு வரது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. மனது இருந்தால் மார்க்கம் உண்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே போல ஒரு கண்டிப்பாக அதுக்கு ஒரு பிளான் இது போட்டு, இது ஏன்னா செல்வி ஜெயலலிதா வந்து இதை ஏற்கனவே செய்து காட்டியிருக்கிறார். மதுவிலக்கில் அல்ல, அந்த லாட்ரி சீட் இருக்கும்போது 2001 வந்து ஆட்சிக்கு வரும்போது லாட்ரி சீட் அது வந்து இதே போல வந்து அந்த அடித்தட்டு மக்களின் வந்து பொருளாதாரத்தை வந்து மிகவும் பாதித்தது, வாழ்வாதாரத்தை வந்து மிகவும் பாதித்தது. அப்பொழுது என்ன செஞ்சாங்க அப்படின்னா, இந்த லாட்ரி சீட்டை நான் ஒழிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் நைட் ஒரு ஆர்டரை போட்டு அந்த லாட்ரி சீட்டை வந்து தூக்குனாங்க. அதனால் வந்து லாட்ரி சீட்னால வந்து இதே போல இது அரசுக்கு ஏற்படக்கூடிய அந்த வருவாய் இழப்பு வந்து அப்பொழுதும் ஏற்பட்டது. அந்த வருவாய் இழப்பை வந்து ஈடுகட்டினார்கள். அதனால் வந்து நாங்கள் என்ன சொல்றோம் அப்படின்னா, இந்த குற்றச்சாட்டு, இந்த படிப்படியான மதுவிலக்கு அப்படின்ற குற்றச்சாட்டு, இவ்வளவு நாள் இந்த மதுவிலக்கை பற்றி பேசாத அந்த ஒரே காரணம் வந்து இந்த மிடாஸ் என்ற மதுபான ஆலை. இதுதான் திமுகவின் குற்றச்சாட்டு. இதை தாண்டி அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. அதோட இந்த கேள்வி இருக்குங்க, படிப்படியான மதுவிலக்கு என்பதை இன்றைக்கு பேசியிருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் சசிபெருமாள் உயிரிழந்த நேரத்தில் குறைந்தபட்சம் அவருடைய குடும்பத்தினரும் அவருடைய ஆதரவாளர்களும் வைத்த கோரிக்கை மிக நியாயமான, மிக குறைந்தபட்ச கோரிக்கை ஒன்றே ஒன்று தான். குறைந்தபட்சம் அவர் எந்த கடையை அந்த இடத்துலேருந்து நகர்த்தணும், அப்புறப்படுத்தணும், மூடணும் கூட சொல்ல, அந்த இடத்துலேருந்து அப்புறப்படுத்தணும்னு போராடினாரோ அது நீதிமன்ற உத்தரவும் இருக்குது. அந்த கடையை அப்புறப்படுத்திய பிறகு நாங்கள் அந்த பாடி அடக்கம் பண்ணுறோம். நாங்கள்
அதற்கு கூட அன்றைக்கு அந்த அரசு செவிசாய்க்கவில்லை அப்படிங்கிற ஒரு வருத்தம் அவர்களுக்கு இருந்தது. இந்த படிப்படியான மதுவிலக்கு என்பதை இன்றைக்கு அறிவிக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் சசிபெருமாள் மரணத்தின் பொழுது அறிவித்திருக்கலாமே. நீங்கள் ஒரு அரசாங்கத்தை எந்த மிரட்டலும் பணிய வைக்க முடியாது. ஒரு அரசாங்கமாக அதனுடைய இயல்போடு இருக்கணும். ரெண்டாவது அவர் பேர் சொன்னார், இது மதுவிலக்கை பற்றி பேசுகின்ற போது லாட்ரி சீட்டை புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தன்னுடைய ஆட்சி காலத்தில் ஒவ்வொரு நைட்டில் ஒடித்தாங்க, அதை சாதித்தவங்க இதையும் சாதிக்க முடியும்னு சொன்னார். ஆனால் நான் கேட்குறது என்னென்னா, அந்த லாட்ரி சீட்டில் ஒடிச்சதால் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்ட மார்ட்டினை அவருக்கு வேறு வருமானம் வரணுன்றதுக்காக சாராய ஆலையை உற்பத்தி செய்யறதுக்கு அனுமதி கொடுத்து அவரை சாராய ஆலையை நடத்த விட்டாங்க. ஆக லாட்ரி சீட்டில் என்ன ஒரு மக்களை சுருண்டி அந்த பணத்தை சுருட்டினாரோ அந்த பணத்தை சுருட்டுறதுக்கு இன்னொரு வடிகாலை உருவாக்கி தந்தது திமுக. ஆக இன்றைக்கி ஒரு சாராய ஆலைக்கு சம்மந்தம் இல்லை. இன்றைக்கும் ஜெகத் ரட்சகனுடைய குடும்பம், டிஆர் பாலனுடைய குடும்பம் சாராய ஆலை நடத்துறது உலகத்துக்கே தெரியும், அவங்களுக்கும் தெரியும். அவங்க என்னுடைய பேரில் இல்லைன்னு சொல்கிறாங்களே ஒழிய எங்களுடைய சம்மந்தப்பட்ட ஆலை இல்லைன்றது சொல்லலை. அது பினாமி ஆலைகள் இன்றைக்கும் இருந்துக்கிட்டு இருக்கு. அது உண்மை நிலவரம். இன்றைக்கி 6 சாராய ஆலைக்கு உற்பத்தி செஞ்சது இன்றைக்கும் தமிழ்நாட்டினுடைய டாஸ்மாக் கடைகளில் விற்பனையாகின்ற அந்த மதுவை 73% திமுகவை சார்ந்தவர்கள் அவர்கள் குடும்பங்கள் நடத்துகின்ற சாராய உற்பத்தி ஆலைகளிலிருந்து வெளிவருகின்ற சரக்கு தான். அதை வாங்கி விற்கிறது யாரு? வாங்கி விற்கிறது அரசாங்கத்தினுடைய டாஸ்மாக் நிறுவனம். அதுல திமுக அதிமுகங்கிற வேறுபாடே இல்லைங்கிற. இல்ல, நான் என்ன சொல்றேன், பொது இடத்துல வணக்கம் சொன்னா கூட பிரச்சனை வருது. உற்பத்தி அதிகமாச்சுன்னா அந்த உற்பத்தி அதிகமாக்கிய பெருமை திமுகவுக்கு தான் உண்டு. 5 வருஷத்துல இப்போ இந்த 5 வருஷத்துல ஏதாவது சாராய ஆலை உற்பத்தி அனுமதி கொடுத்தாங்களா? புதிய நிறுவனம் ஏதாவது இதுவாச்சா? நாங்க கட்டுப்படுத்துற நிலையில தான் செஞ்சிட்டு இருக்கோம். ஆனால் ஏற்கனவே இருந்ததை இவங்க உடனடியாக 6 ஆலைக்கு அனுமதி கொடுத்து அதிகமான சரக்குகளை உற்பத்தி செய்ய வேண்டிய அவசியம் என்ன, அக்கறை என்ன? ரெண்டாவது, இன்றைக்கு வைகோ ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருக்கிறாரு. சசிபெருமாளினுடைய மகன் விவேக்கினுடைய உயிருக்கு செல்வி ஜெயலலிதா அவர்களால் ஆபத்து இருக்கிறது, கொண்டு போய் முதலமைச்சரை பாருங்க, பொக்கே கொடுங்க, அவருக்கு உங்களுடைய ஆதரவை தெரிவிங்கள், படிப்படியான பூரண மதுவிலக்கை நீங்கள் கொண்டு வருவேன் என்று சொன்னதற்காக உங்களுடைய ஆதரவை தெரிவிங்கள் என்று அவருக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கிறார்கள். அதனால் நான் என்னோடே அவரை வைத்து பாதுகாத்து வருகிறேன் அப்படிங்கிறார். எங்கள் வைகோவினுடைய பேச்செல்லாம் இப்போ கடந்த ஒரு 20 நாளான்னு கூட எடுத்துக்கலாம். 20 நாளாக வைகோவினுடைய பேச்சுக்கள் என்ன தரத்தில் இருக்குது, என்ன நிலையில் இருக்குன்றது எல்லாருக்கும் தெரியும். அவர் போட்டிடுறதே இன்றைக்கி ஒன்று போட்டிடுறன்றாரு, நாளை காலையில் இல்லைன்றாரு. அதனால் இன்றைக்கி யாரும் முதலமைச்சர் வேட்பாளர் இல்லைன்றாரு, அடுத்த நாள் இன்னொருத்தர் முதலமைச்சர்ன்றாரு. அதனால் ஒரு வைகோ மீது தனிப்பட்ட வகையில் ஒரு மரியாதை செலுத்தலாமே ஒழிய அவருடைய இன்றைய நடவடிக்கைகள்லாம் சரியான நிலையில் இருக்கிறதா எனக்கு தெரியல. நான் சொல்லி முடிச்சிடுறேன். என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இந்த தேர்தலில் மதுவிலக்கு பிரச்சனை என்பது ஒரு தாக்கத்தை உருவாக்காது. நான் சொல்றேன், இன்னைக்கு இந்த மதுவிலக்கை ஏன் இன்னைக்கு இந்த அளவுக்கு ஒரு இதுன்னா, இன்னைக்கு தொடர் அருதாஸ் போன்ற ஒரு சமூக செயல்பாட்டாளர்கள் அக்கறையோடு அதை கொண்டு வராங்க. அவங்க ஒரு விழிப்புணர்ச்சி உருவாக்குறாங்க, ஒரு அக்கறையோடு சமூக அக்கறையோடு செய்கிறாங்க. அதை நான் குறை சொல்ல, அதை மதிக்கிறோம். ஆனால் அரசியல் கட்சிகள் இதை அரசியலுக்காக தங்களுடைய பலகீனங்களை மறைப்பதற்காக இதை கையில் எடுக்கிறதுனால தான் இந்த பிரச்சனையே இவ்வளோ வீரியம் குறைஞ்சிருக்கு. இதை ஒரு அக்கறையோட சமூக செயல்பாட்டாளர்களால் அது முன்வைக்கப்படுகின்ற பொழுது அதுக்கு ஒரு மரியாதை இருந்தது. அவங்களுடைய நோக்கம் முழுமையாக மதுவிலக்கை கொண்டு வருவதில் மட்டும் கவனமாக இருந்தது. ஆனால் இன்னைக்கு இந்த கோரிக்கையை முன்வைக்கிற எல்லாருடைய நோக்கமும் அரசியலுக்காக இதை செய்கிறாங்களே ஒழிய கடந்த கால அவங்களுடைய ரெக்கார்டை பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் அதுக்கு காரணமாக இருந்த ரெக்கார்டு தான் இருக்கு. ரெண்டாவது நான் முடிச்சிடுறேன். இன்னைக்கு இந்த பிரச்சனையை பொறுத்தவரையில் மதுவிலக்கை ஏன் உடனடி சாத்தியம் இல்லை, ஒரே கையெழுத்திலையோ முதல் கையெழுத்திலோ நிச்சயமாக உறுதியாக சொல்கிறேன், இது சாத்தியம் இல்லை. இது சமுதாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, ஒவ்வொரு தனிமனிதனுடைய சுதந்திரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அவருடைய உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, மனநலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இதை எல்லாருமே மதுவை பயன்படுத்துகின்ற அத்தனை பேரும் குறைபாடு உடையவர்கள் இல்லை.
அதுல ஒரு சிலர் தவறு குற்றவாளிகளாக அது அடையாளம் கண்டு அது பிரித்து இல்ல பார்க்க வேண்டிய போதைக்கு இல்ல குடிநோயாளிகளாக மாறி இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை ஒரே அதனாலதான் படிப்படியா கொண்டு வரணும். நான் ஒரு பிரேக் போயிட்டு வரேன். ஆனால் நீங்கள் சமூக செயற்பாட்டாளர்களுடைய கருத்துக்களை, ஏற்புடைய கருத்துக்கள் அதற்கு மதிப்பளிக்கலாம் என்று சொல்லுகின்ற பொழுது, சமூக செயற்பாட்டாளர்களுடைய போராட்ட காலகட்டங்களில் அறிவிக்காத தமிழக அரசு, பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டிருந்த காலகட்டத்தில் அறிவிக்காத பூரண மதுவிலக்கை குறித்து படிப்படியாக ஆய்வு செய்வோம், அதை நடைமுறைப்படுத்தும் என்று சொல்லாத தமிழக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் அந்த நிலைப்பாட்டை எடுத்த பிறகு, திரு கருணாநிதி அவர்கள் அது போன்ற வாதங்களை முன்வைக்க தொடங்கிய பிறகு சொல்ல தொடங்கியிருக்கிறார் என்று சொன்னால், இவர்களுக்கு ஒரே போட்டி திமுகவும் திரு கருணாநிதி அவர்களும் தான் என்ற ஒரு தளத்தில் தான் இந்த சமூகம் சார்ந்த செயல்பாடுகள் கூட நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றனவா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுகிறது. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு அந்த இடத்திலிருந்து பயணிக்கலாம். காத்திருங்க.